Hey guys, welcome back. நேத்தே வந்து நம்ம சேனல்ல வந்து OnePlus Nord வீடியோக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி OnePlus Nord வீடியோ போடாம Infinix வீடியோ போட்டுட்டேன். எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். உங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து நேற்று அந்த வீடியோவில் உட்காந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம OnePlus Nordோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றிலாம் பார்க்க போகிறதுல அதை பற்றி திரும்பியும் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கையில் எது கிடைக்குதோ அதை தூக்கி அடிச்சிருவீங்க. என்ன ஆல்ரெடி எவ்வளோ கவர் பண்ணுவோம் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 வீடியோ மேலே கவர் பண்ணிட்டோம் OnePlus Nord பற்றி. இதுக்கு முன்னாடி கவர் பண்ண வீடியோலேயே ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். திரும்பவும் வந்து சேம் அதே ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் டைமும் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ண விரும்பலை. OnePlus Nord பார்த்தீங்களா, OnePlus டீமில் வந்து எவ்வளோ ஹைப் பண்ணுமோ மேக்ஸிமம் ஹைப்பு, எவ்வளோ அலப்பறை, எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுமோ அல்டிமேட்டாக பண்ணாங்க. சில பெரிய பிராண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், சாம்சங், இவங்க கூட வந்து இவ்வளோ அலப்பறை பண்ணதில்லை. சாம்சங்லேருந்து அன்பேக்ட் ஈவெண்ட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஈவெண்ட் பற்றி கூட நியூஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது. பட் சாம்சங் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க பண்ண ஹைப்புக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, OnePlus டீம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 125,000க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்க சொன்ன மாதிரி 125,000க்கு ஃபோனை லான்ச் பண்ணி அவங்க பேரை காப்பாற்றிட்டாங்க. பட் எந்த வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க? 25,000க்கு வந்து 6GB RAM 64GB தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 128GB இருந்தால் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வெறும் 64GB வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஃபுல் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுற 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து 64GB தான் இருக்குது. இந்த 64GB ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பத்தலை. ஸோ நீ மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாமேன்னு கேட்பீங்க. பட் நான் வந்து தனியாக ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கேன் இதுக்காக, ஸ்டோரேஜ் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஓடிஜி வழியாக ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து நான் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸாக UFS சப்போர்ட்லாம் இருக்குது. மெமரி கார்டு வந்து இந்த பை டிஃபால்ட்டாக இருக்க ஸ்டோரேஜ் சப்போர்ட் அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒரு சீப்பான மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கிளாஸ் 10 அண்ட் அபோவ் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்னோட சஜஷன் என்னன்னா, யாருக்குமே வந்து மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண வேணாம் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் சில யூஸர் எல்லாமே வந்து நான் SD கார்டு போட்டு யூஸ் பண்ணுவேன்னு நினைப்பாங்க. பட் OnePlus சைட்லேருந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷனும் தரல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் சிம் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டும் இல்லை. இப்போ சிங்கிள் சிம் யூஸராக இருந்தால் கூட அவங்களால வந்து SD கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஹையர் அண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் அந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 28,000க்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்குது. ஸோ 28 வேரியன்ட் வந்து எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. 25,000 நிறைய பேர் மைண்ட் செட்டை 25,000 கீழே இருக்குது நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரா அந்த 3,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணோன்னா 10 வாட்டி யோசிப்பாங்க. பட் சில பேர் எல்லாமே வந்து அந்த OnePlus பிராண்ட் வேல்யூக்காக 64GB ஆஃப் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்காங்க. நம்ம சேனல்லேயே வந்து நிறைய கமெண்ட்ஸு 64GB வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் மினிமம் வந்து 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜ் அப்போ தான் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா 2-3 மாதத்தில் ஃபுல் ஆகிட்டு ஐயோ அம்மா ஸ்டோரேஜ் காலி ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் மட்டும்தான் வந்து ஒரு மெயின் கன்செர்ன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் வந்து அந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாமல் இருந்தது. பட் OnePlus சைட்லேருந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அவங்க இதுக்கு வந்து கூலாக லெத்தாஜிக்காக ஒரு பதில் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒயர்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குன்றாங்க? இன்னமும் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர் வயர்டு ஹெட்ஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னதான் வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்தாலும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக நீங்கள் அந்த பாட்டு கேட்குற ஃபீல் வந்து அதில் கிடைக்காது. நீங்கள் சொல்லலாம் டால்பி அட்மாஸ், டைராக் சப்போர்ட் இதெல்லாமே வந்து இருக்கே. ஸோ இதெல்லாம் நாங்கள் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஒயர்லெஸ்லேயும் வந்து ஒரு நல்ல இம்மென்ஸான சாங்ஸ் எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மை தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒயர்டு ஹெட்செட்டில் ஒரு ஸ்லைட்டான எட்ஜ் இருக்குது. அண்ட் எல்லாராலையுமே வந்து ஒயர்லெஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் OnePlus Nord வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 3 காரணம் தான் வந்து என் சைட்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் 28,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் திங் வந்து SD கார்டு ஸ்லாட் இல்லை. தேர்ட் திங் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இந்த 3 தான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் கன்சர்னாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து OnePlus அவங்க பிராண்டு. இந்த பிராண்டுக்குன்னு தனி ஒரு வேல்யூ இருக்குது. இந்த பிராண்ட் வேல்யூக்காக தான் வந்து இவ்வளோ ஹைப்பு. செகண்ட் திங் என்னென்னா அவங்களோட ஆக்சிஜன் OS. இந்த ஆக்சிஜன் OS அப் டு டேட்டில் இருக்க மோஸ்ட் ஃப்ளூயிடான OS. ஃப்ளூயிடிட்டி வைஸ் பார்த்தோன்னா iOSக்கு வந்து ஒரு செம்ம டஃப் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசன்.
உங்களுக்கு வந்து ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்பாங்க. மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 98 ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே வந்து 98 இருக்குன்னு சொல்கிறாங்க. 98 இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் 98 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் 98 யூஸ் பண்ணுறாங்கன்னா பேட்டரி லைஃப்பில் பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ நிறைய யூஸர் நான் பார்த்தே வந்து 68 மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் பிராண்ட் வந்து அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டை தான் வந்து மோஸ்ட் டார்கெட் பண்ணி அது மார்க்கெட்டிங் ஹைப்லாம் பண்ணுறாங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் வந்து அது இப்போதைக்கு ஒரு கிமிக் மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4115 mAh பேட்டரி இருக்குது. நல்ல கெப்பாசிட்டி பேட்டரி தான். நீங்கள் 68 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். பை த சேம் டைம் நீங்கள் 98 யூஸ் பண்ணீங்க கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப்பில் பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த 98 அந்த கிமிக் வந்து நீங்கள் ஃபாலோ ஆகாதீங்க. அதான் வந்து என்னோட சஜஷன். அண்ட் கேமரா வைஸும் வந்து உங்களுக்கு மெயின் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவாக இருந்தாலும் ஸ்டாட்டிக் பிக்சர்ஸ், லோ லைட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ நம்ம பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தோன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 845 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ சேம் அதே பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கேமிங்காக இருந்தாலும் நார்மல் டே டு டே யூசேஜாக இருந்தாலும் நல்லாவே ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு அதில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ இதே பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன் சும்மா ஒரு லுக் பார்த்தோம் அப்படின்னா Redmi K20 Pro இருக்குது, Realme X2 Pro இருக்குது, Realme X3 விட்டுருங்க, ஒப்போலேருந்து Reno 10X Zoom இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே அண்டர் 30,000 தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 855 இருக்குது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 25,000 தான் இருக்குது. என்னால் அதுக்கு மேலே போகவே முடியாது. பை த சேம் டைம் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நினச்சிங்கன்னா Redmi K20 Pro இருக்குது. லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆயிருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Oppo Reno 10X Zoom. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் தான் இருக்குது. ஆஃபர் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனே கிடையாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ப்ரீபெய்ட் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து லெஸ் தென் 27,000 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 855, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து 3வது ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ரியல்மியில் வந்து X2 Pro இருக்குது. Realme X2 Proவில் உங்களுக்கு 98 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த 55 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் ரொம்ப கன்சர்ன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து உங்களுக்கு லெஸ் தென் ½ an hourலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன், பை த சேம் டைம் வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டுமே ஒன்று தான் இல்லை. ஸோ இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த ஃப்ளூயிடிட்டி எனக்கு வேணும், OnePlus பிராண்ட் வேல்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து OnePlus Nord சூஸ் பண்ணலாம். என்னோட கைண்ட் சஜஷன் என்னன்னா 64GB வந்து தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. 128GB சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. நார்மலாக வந்து 128GBக்கும் 256GBக்கும் 5-7,000 வித்தியாசம் இருந்ததுன்னா எல்லாருமே வந்து நீங்கள் 128GB சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து 256GB வந்து பெரிய ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இல்லை, 2000 ரூபீ தான் டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபைல்ஸ்லாம் அதிகமாக சேவ் பண்ணுவேன், மூவிஸ் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 256GB கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த 12GB RAM வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா யாருமே வந்து அந்த 12GB RAM ஹைப் தான். அது நம்மளுக்கு 8GB RAM வந்து ஒரு மோர் தென் எனஃப் தான். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா போன ஜென்ரேஷன் ஸ்னாப்ட்ராகன் 855 ஃபோன் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த கைபேசியை நம்ம வாங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உள்ளது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5G இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் 5Gக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. ஜியோ அங்கிள் இந்தியாவில் 5G கொண்டு வர போகிறதா சொல்கிறாரு. ஸோ ஜியோ அங்கிள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து மற்ற நெட்வொர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 5G கொண்டு வந்துடுவாங்க. பட் ஸோ இது வந்து உடனே வந்து அடுத்த மாதமோ இல்லை இன்னும் 2-3 மாதத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படியுமே வந்து மினிமம் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகிடும். ஸோ நம்ம ஊரில் வந்து இன்னமும் வந்து 4G டவர் எல்லாமே இருக்குது. பட் அது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியும். அதுவே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 4G வந்து எல்லா ஏரியாலையும் சந்து பொந்துலலாம் கொண்டு வரட்டும். அதுக்கப்புறமா வேணால் 5G பற்றி நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் 5Gக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன்.